இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மலேசிய கொடியை உட்படுத்திய தவறுகளுக்கு மன்னிப்பு போதாது, கடும் நடவடிக்கை தேவை என மாம் அதிகாரி வலியுறுத்து. மலேசிய கொடியை உட்படுத்திய தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டுவிட்டால் போதாது, மாறாக கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். மலேசிய ஒலிம்பிக் மன்றமான மாமின் உதவி தலைவர் டத்தோ முகமது ஜுல்கைனின் ஒமார்டின் அவ்வாறு கூறினார். BWF எனப்படும் அனைத்துலக பூப்பந்து சம்மேளனத்தின் உலக இறுதி தொடர் போட்டியான முதல் ஆட்டத்தில் நாட்டின் லீசிஜியா அணிந்திருந்த ஜெர்சியில் தேசிய கொடி தலைகீழாக அச்சடிக்கப்பட்ட சம்பவம் சர்ச்சையாகியுள்ளது. இதையடுத்து ஜியாவின் நிதி ஆதரவாளரான விக்டர் மலேசியா அத்தவறுக்காக மலேசிய மக்களிடமும் ஜியாவிடமும் மன்னிப்பு கோரி வருத்தமும் தெரிவித்துள்ளது. இது குறித்து பேசிய போது டாக்டர் ஜுல்கைனின் அவ்வாறு சொன்னார். இப்படி நடப்பது இது ஒன்றும் முதல் முறை அல்ல, பல முறை நடந்துவிட்டது. ஒவ்வொரு முறையும் மன்னிப்பு கேட்டுவிட்டு சம்பந்தப்பட்டவர்கள் தப்பித்துக் கொள்வதாக அவர் சொன்னார். தமிழ் பள்ளி மாணவர்களுக்கான மிஃபா பியாண்ட் கால்பந்து போட்டியில் ஹைலண்ட்ஸ் தோட்ட தமிழ் பள்ளி சாம்பியன் ஆனது. மலேசிய இந்திய கால்பந்து சங்கமான மிஃபா ஏற்பாட்டில் 12 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான மிஃபா பியாண்ட் கால்பந்து போட்டி டிசம்பர் 7 மற்றும் 8 தேதிகளில் பினாங்கில் சிறப்பாக நடந்து முடிந்தது. மாய்காவின் கல்விகரமான MIED இணை ஏற்பாட்டில் USM கோப்பா அரேனா அரங்கில் நடைபெற்ற அப்போட்டியில் நாடளாவிய நிலையில் தமிழ் பள்ளிகளை சேர்ந்த 80 குழுக்கள் ஆடவர் மகளிர் பிரிவுகளில் பங்கெடுத்தன. மொத்தம் 1200 மாணவர்கள் பங்கேற்றதன் மூலம் நாட்டின் மிகப்பெரிய B12 போட்டியாக இது திகழ்கிறது. மாய்கா தேசிய துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் அப்போட்டியை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார். தாம் இளைஞர் விளையாட்டுத்துறை துணை அமைச்சராக இருந்த காலத்திலேயே தமிழ் பள்ளி மாணவர்களின் கால்பந்தாட்ட வளர்ச்சியில் மிஃபா காட்டிய அக்கறையை நன்கு அறிவதாக அவர் தமது உரையில் கூறினார். MIED மூலமாக மாய்கா ஏற்பாட்டு ஆதரவு வழங்கியமைக்காக அதன் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ S.A. விக்னேஸ்வரனுக்கும் மிஃபா தலைவர் KV அன்பானந்தன் நன்றி தெரிவித்துக் கொண்டார். இவ்வேளையில் போட்டியில் வாகை சூடிய ஹைலாண்ட்ஸ் தோட்ட தமிழ் பள்ளிக்கும் பங்கெடுத்த மற்ற எல்லா பள்ளிகளுக்கும் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மாத கணக்கில் சம்பள பாக்கி, கவாகுச்சி தொழிற்சாலை ஊழியர்கள் அமைதி மறியல். ஸ்லாங்கூர் கிளானில் பிளாஸ்டிக் தயாரிக்கும் தொழிற்சாலை நிர்வாகம் மாத கணக்கில் தங்களுக்கு சம்பள பாக்கி வைத்திருப்பதை கண்டித்து 250க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் நேற்று அமைதி மறியலில் ஈடுபட்டனர். சம்பள பாக்கியுடன் சட்டவிரோதமாக மொத்தம் 8 லட்சம் ரிங்கிட்டிற்கு மேல் பிடித்தம் செய்திருப்பதாக கூறி கவாகுச்சி நிறுவனத்திற்கு எதிராக 57 தொழிலாளர்கள் செய்த 2 வாரங்களில் இந்த அமைதி மறியல் நடத்தப்பட்டது. டிசம்பரில் தருவதாக சொன்னார்கள், ஆனால் இன்னும் தந்த பாடில்லை. இந்நிலையில் தொழிற்சாலை மூடப்படவிருப்பதாக தகவல்கள் காதுக்கு எட்டியதால் சம்பளம் தராமலேயே போய்விடுவார்களோ என்ற பயத்தில் மறியல் செய்தோம் என தொழிலாளர் ஒருவர் FMT-யிடம் கூறினார். அடுத்த ஆண்டு செப்டம்பரில் தான் தர முடியும் என நிர்வாகம் இப்போது கூறுவது ஏமாற்றத்தை அளிப்பதாகவும் அவர் சொன்னார். பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என அமைதி மறியலின் போது அவர்கள் வலியுறுத்திய நிலையில் நிர்வாக உறுப்பினர்கள் சிலர் அங்கிருந்து வெளியேற முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் போலீசார் வரவழைக்கப்பட்டு கூட்டம் கலைக்கப்பட்டது. அசம்பாவிதம் எதுவும் நிகழவில்லை என ஸ்லாங்கூர் மாநில தலைவர் டாக்டர் ஹுசைன் உமர் கான் தெரிவித்தார். தேசிய சீனியர் கராத்தே அணிக்கு இடைக்கால தலைமை பயிற்றுனரான ஷர்மேந்திரன். தேசிய சீனியர் கராத்தே அணியின் தலைமை பயிற்றுனராக ஷர்மேந்திரன் தற்காலிகமாக நியமிக்கப்பட்டார். அவரின் நியமனம் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது. எகிப்தை சேர்ந்த டமேர் முசிறியை விட்டு சென்ற இடத்தை ஷர்மேந்திரன் நிரப்புவதாக மகாஃப் எனப்படும் மலேசிய கராத்தே சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் முகமது ரஸ்லான் ஷா அறிவித்தார். 4 முறை போட்டியில் தங்கம் வென்றவரான ஷர்மேந்திரன் இனி தேசிய முதன்மை அணியை வழி நடத்துவதோடு தற்போது அவர் தலைமை பயிற்றுனராக இருக்கும் பேக்கப் எனப்படும் மாற்று அணியையும் தொடர்ந்து கண்காணித்து வருவார். எவ்வளவு காலத்திற்கு அவர் அப்பொறுப்பில் இருப்பார் என தெரியவில்லை. ஆனால் 6 மாதங்களில் அவரின் அடைவு நிலையை மதிப்பீடு செய்வோம் என ரஸ்லான் சொன்னார். போதிய அனுபவம் இல்லாததால் அந்த முக்கிய பொறுப்பை ஷர்மேந்திரன் திறம்பட ஆற்றுவார் என ரஸ்லான் நம்பிக்கை தெரிவித்தார். ஷர்மேந்திரனுக்கு துணையாக சந்திரன், செந்தில்குமார், குணசீலன் உள்ளிட்ட சிலர் துணை பயிற்றுனர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர்.
பிட்காயின் முதலீட்டு மோசடி, 7 லட்சம் ரிங்கிட்டை பறிகொடுத்த இல்லத்தரசி. ஜொஹூர் பாசிர்குடாங்கை சேர்ந்த ஓர் இல்லத்தரசி பிட்காயின் கிரிப்டோ நாணய முதலீட்டு மோசடியில் 7 லட்சம் ரிங்கிட்டை பறிகொடுத்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆகஸ்டில் அம்முதலீடு குறித்த பேஸ்புக் விளம்பரத்தால் 47 வயது அம்மாது கவரப்பட்டார். இதையடுத்து விஐபி இன்வெஸ்ட்மெண்ட் என்ற பெயரிலான சமூக ஊடக குழுவில் சேர்ந்தவருக்கு முதலீடு குறித்து பலர் விளக்கியுள்ளனர். ஒரே மாதத்தில் லாபம் கொட்டும் என்றும் ஆசை வார்த்தை காட்டப்பட்டது. அதை நம்பிய அம்மாது அக்டோபர் 29 முதல் நவம்பர் 18ஆம் தேதி வரை 12 தடவையாக மொத்தம் 8,96,813 ரிங்கிட்டை 7 வெவ்வேறு வங்கி கணக்குகளுக்கு மாற்றினார். லாப குறியீட்டை கண்காணிக்க முதலீடு செயலியையும் பதிவிறக்கம் செய்தார். அதில் 8,27,142 ரிங்கிட் லாபம் கிடைத்திருப்பதாக காட்டப்படவே மகிழ்ச்சியில் அதனை மீட்ட முயன்றார். ஆனால் வெறும் 1,44,415 ரிங்கிட் மட்டுமே அவருக்கு கொடுக்கப்பட்டது. எஞ்சிய தொகையும் மீட்க வேண்டும் என்றால் கிடைத்த லாபத்தில் 1% பணத்தை கட்ட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. அப்போதுதான் தாம் ஏமாற்றப்படுவதாக சந்தேகம் வந்து அம்மாது போலீசில் புகார் செய்தார். யுஎஸ்ஏ அருகே விபத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டி பலி, உரசிய ஃப்ரெட்வா பிசா காரோட்டி தேடப்படுகிறார். யுஎஸ்ஏ அருகே எல்டிபி நெடுஞ்சாலையின் 2.8வது கிலோமீட்டரில் 4 வாகனங்களை உட்படுத்திய விபத்தில் கொள்கலன் லாரியில் அறைப்பட்டு மோட்டார் சைக்கிள் ஓட்டி உயிரிழந்தார். வியாழக்கிழமை இரவு 7 மணி வாக்கில் நிகழ்ந்த விபத்தில் 40 வயது அந்நபர் சம்பவ இடத்திலேயே மாண்டார். யுஎஸ்ஏவில் இருந்து பூச்சோங் பாராட் தோல் சாவடியை நோக்கி நடுப்பாதையில் சென்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து இடப்புறம் இருந்த 2 வாகனங்களுடன் உரசியது. உரசலில் சாலையில் விழுந்தவர் லாரியில் அறைப்பட்டது தொடக்கப்பட்ட விசாரணையில் தெரிய வந்தது. சவ பரிசோதனைக்காக செடலம் செட்டாங் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது. இந்நிலையில் மோட்டார் சைக்கிளுடன் உரசிய ஃப்ரெட்வா பிசா காரின் உரிமையாளர் விசாரணைக்கு உதவுமாறு சுபாங் போலீஸ் தலைவர் துணை ஆணையர் வான் அஸ்லான் வான் மமாட் கேட்டுக்கொண்டார். டெங்கில் புறம்போக்கு குடியிருப்பில் சோதனை, திரைச்சீலையில் ஒளிந்து கொண்ட கள்ளக்குடியேறிகள். ஸ்லாங்கூர் டெங்கில் தாமன் ஆயர் ஹிதாமில் உள்ள வெளிநாட்டவர்களின் புறம்போக்கு குடியிருப்பை குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் சுற்றி வளைத்த போது அனைவரும் தலை தெறிக்க ஓடினர். நேற்று அதிகாலை 3:30 மணிக்கு மேற்கொள்ளப்பட்ட அந்த அதிரடி சோதனையின் போது பெரும்பாலோர் தூங்கிக் கொண்டிருந்தனர். விழித்துக் கொண்டதும் பலர் திரைச்சீலைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டதையும் காண முடிந்தது. எனினும் 100 பேரை பரிசோதித்த அதிகாரிகள் முறையான பயண பத்திரம் இல்லாதது உட்பட பல்வேறு குற்றங்களுக்காக 51 பேரை கைது செய்தனர். 18 பெண்கள் உள்ளிட்ட அவர்களில் பெரும்பாலோர் இந்தோனேசிய மற்றும் மியான்மர் நாட்டவர்களாவர். பொதுமக்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சில வாரங்களாக வேவு பார்த்து குடிநுழைவுத்துறை அச்சோதனையை மேற்கொண்டது. கைதானவர்கள் மேல் விசாரணைக்காக ஸ்லாங்கூர் குடிநுழைவுத்துறைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். பகுதி நேர வேலை மோசடி, 1,15,600 ரிங்கிட் மோசம் போன பல்கலைக்கழக விரிவுரையாளர். அதிக லாபத்திற்கு ஆசைப்பட்டு இல்லாத ஒரு பகுதி நேர வேலை மோசடி கும்பலிடம் 1,15,600 ரிங்கிட்டை பறிகொடுத்துள்ள ஜொஹூர் பத்பஹாட்டை சேர்ந்த அரசாங்க பல்கலைக்கழக விரிவுரையாளர். 15 விழுக்காடு லாபம் பார்க்கலாம் என கூறி மே மாத வாக்கில் பகுதி நேர வேலை கொண்டு 44 வயது அவ்வாடவரை தேடி வந்துள்ளது. ஆனால் அதற்கு முன்பாக தன்னை பதிந்து கொண்டு கொடுக்கப்படும் இணையதளம் வாயிலாக சில பொருட்களை வாங்க வேண்டும் என அவ்வாடவருக்கு நிபந்தனை விதிக்கப்பட்டது. பொருட்களை வாங்கிய பிறகே லாபத்தொகை கிடைக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதற்கு ஒப்புக்கொண்ட அந்த விரிவுரையாளர் மே மாதம் மற்றும் மே மாதம் முதல் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை கட்டம் கட்டமாக 6 வெவ்வேறு வங்கி கணக்குகளில் பணத்தை போட்டுள்ளார். ஆனால் சொல்லியபடி லாபத்தொகை வரவில்லை. பணத்தை மாற்றிய கையோடு இணையதளத்துடனான தொடர்பும் துண்டிக்கப்பட்டது. இதையடுத்தே தாம் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து பத்பஹாட் ஸ்ரீ காடிங் போலீஸ் நிலையத்தில் அவர் புகார் செய்தார். மீண்டும் பின்னடைவு, அமெரிக்க அரசின் தடை உத்தரவுக்கு எதிரான டிக்டாக்கின் மனு தள்ளுபடி. அமெரிக்காவை விதிக்கவுள்ள தடை விதியில் இருந்து தப்பிக்கும் முயற்சியில் டிக்டாக் தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வருகிறது. சீனாவை தளமாக கொண்ட தாய் நிறுவனத்திலிருந்து ஜனவரி 19ஆம் தேதிக்குள் பிரிந்துவிட வேண்டும் என டிக்டாக்கிற்கு அமெரிக்க காலக்கெடு விதித்துள்ளது தெரிந்தது. இந்நிலையில் அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து தீர்ப்பு வரும் வரை அமெரிக்க அரசின் உத்தரவை நிறுத்தி வைக்க கோரி டிக்டாக் மனு செய்திருந்தது. ஆனால் நேற்று விசாரணைக்கு வந்த மனுவை மேல்முறையீட்டு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது.
இதனால் நேரத்துடன் போராட வேண்டிய சூழ்நிலைக்கு அந்த வீடியோ பகிர்வு தளம் தள்ளப்பட்டுள்ளது. ஜனவரி 19 நெருங்குவதால் அதற்குள் எப்படியாவது உச்சநீதிமன்றத்தை அணுகி அமெரிக்க அரசின் ஆணைக்கு எதிராக டிக்டாக் தடை உத்தரவு வாங்கியே ஆக வேண்டும். இல்லையென்றால் அமெரிக்க மண்ணை விட்டு அது சீக்கிரமே வெளியேற வேண்டி வரலாம். பயனர்களின் தரவுகளை சேகரிப்பதோடு வேவு பார்க்கவும் பெய்ஜிங்கை டிக்டாக் அனுமதிப்பதாக அமெரிக்கா நீண்ட காலமாகவே குற்றம் சாட்டி வருகிறது. இந்நிலையில் ஜனவரி 19க்குள் டிக்டாக்கை விற்காவிட்டால் அமெரிக்க ஆப் ஸ்டோர் மற்றும் இணையதளத்தில் டிக்டாக்கை ஒரேடியாக தடை செய்யும் உத்தரவில் அதிபர் ஜோ பைடனும் ஏப்ரலில் கையெழுத்திட்டுள்ளார். உலக சதுரங்க போட்டியில் சீன வீரர் ஆட்டத்தை விற்றாரா? சர்ச்சையை கிளப்பும் ரஷ்ய அதிகாரி. சிங்கப்பூரில் நடைபெற்ற உலக சதுரங்க போட்டியில் இந்தியாவின் டி குகேஷிடம் சீன போட்டியாளர் டிங் லிரென் வேண்டுமென்றே தோற்றதாக சர்ச்சை வெடித்துள்ளது. ரஷ்ய சதுரங்க கட்டமைப்பின் தலைவர் ஆண்ட்ரூ ஃபில்டோவ் அக்குற்றத்தை முன்வைத்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். 14 சுற்றுகள் கொண்ட அப்போட்டி கடுமையாக போய்கொண்டிருந்த போது தாய் நகர்த்தலில் டிங் லிரென் செய்த தவறு சந்தேகத்தை கிளப்புகிறது. இது அனுபவம் வாய்ந்த, அதுவும் ஒரு நடப்பு வெற்றியாளர் செய்யக்கூடிய தவறல்ல. புதிதாக சதுரங்கம் விளையாடுபவர்கள் செய்யும் தவறு போல் உள்ளது. எனவே இது குறித்து அனைத்துலக சதுரங்க விளையாட்டு சம்மேளனமான ஃபிடே விசாரணை நடத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். சதுரங்க போட்டியில் ரஷ்யா முன்னணி நாடாக இருப்பதால் அக்குற்றச்சாட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டரான 18 வயது குகேஷ் அப்போட்டியில் வாகை சூடி மிக இளம் வயதில் உலக வெற்றியாளர் பட்டத்தை கைப்பற்றிய வீரர் என்ற சாதனையை படைத்ததும் குறிப்பிடத்தக்கது.